உண்மை உண்மை தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பிக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய உயர்பீட உறுப்பினர், அதுபோல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய பிரதி பொருளாளர், யஹ்யா கான் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய கௌரவ ஏசி அல்ஹாஷ் யஹ்யா கான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த எதிரொலி நிகழ்ச்சியிலே செவிகாண இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த அரசியல் களம் சூடுபிடித்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது, உங்களை இந்த செவியை காண்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அரசியல் களம் என்பது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய பயணத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யார் யார் எவ்வாறு களமிறங்க போகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் இப்பொழுது எமது ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சுயேட்சையிலே போட்டியிடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எமது அரசியல் களம், எமது அரசியல் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலே உங்களிடத்திலே கேட்கப் போகின்றோம். குறிப்பாக இந்த இப்பொழுது இருக்கின்ற அரசியல் களம் எந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தாருசபா என்கிற மிகவும் பிரபல்யமான இந்த ஊடகத்துறையில் நான் வேண்டியதற்கிணங்க என்னை நீங்கள் அழைத்ததற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் முதலாக இந்த தாருசபா ப்ரோக்ராமில் இன்டர்வியூவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சரியாக 2 மணி அளவில் களம்பிலிருந்து வெளிக்கிட்டு, நீங்கள் சரியாக சொன்ன 9 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் நான் என்னுடைய இல்லம் வந்து இந்த பேட்டியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு சில சந்திகளில், ஒரு சில குறுக்குகளில், ஒரு சில தெருக்களில் நான் கட்சி மாறியதாகவும், கட்சி மாறப்போவதாகவும், குடும்பங்கள் ஒன்று சென்றதாகவும் ஒரு சில கதைகள் மாறி மாறி வருவதாக என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்ந்தும் மிகவும் நெருக்கமாக 2018 நெருக்கமாக தேர்தல் செய்தவர்கள், எங்களோடு ரா பகலாக பாடுபட்டவர்கள், அதே போல் இன்று என்னோடு ரா பகலாக பாடுபட்டு எங்களுக்காக துணை நிற்கின்றவர்கள் எங்களோடு தொலைபேசியில் அழைத்து கேட்கின்ற போது எனக்கு எதுவுமே தெரியாது. இது என்ன கதை என்பதை இந்த ஊடகத்திலே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அந்த விளக்க கடப்பாடு, விளக்கம் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அதற்கு முதல் நீங்கள் கேட்டுக்கொண்ட விடயம், ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, வரப்போகிறது. பல பேர் தேர்தலிலே காசு கட்டி கொண்டிருக்கிறார்கள், சல்லி கட்டியிருக்கிறார்கள். நாட்டிலே இருக்கிற டெம்பரரியாக வந்த ஜனாதிபதி அவர்களும் சுயேட்சை வேட்பாளராக அவரும் களமிறங்குவதாக
பணம் செலுத்தியிருக்கிறார், கட்டணம் செலுத்தியிருக்கிறார். இது சம்பந்தமாக பேச போனால் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், நீங்கள் என்ன நிலைப்பாடு, உங்களுடைய கட்சி என்ன நிலைப்பாடு என்று கேட்டிருந்தீர்கள். முதலாக நான் கூற வேண்டிய பதில் என்னவென்றால், தலைவர் எவ்வழியே அவ்வழியே நான். தலைவர் எவ்வழியே அவ்வழியே நான். அப்படின்னு சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ளலாம், எப்பொழுதும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு தொடர்ந்து நீங்கள் பயணிப்பீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் நான் இணைந்து கொண்டது 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் உட்பட இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் உட்பட தெரிந்த விஷயம், நான் 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் சண்டை தான் போடுவேன். அந்த கட்சிக்குள் சண்டை போட்டுக்கொண்டு பிழை இருந்தால் நான் அத்தனை விடயங்களையும் உயர்படத்திலே பேசுவது வழக்கம். ஆனால் 11 வருடம் என்பது இப்போது 24, 14 வருடம் நான் ஒரு கட்சியிலே சிரேஷ்ட உறுப்பினர். 23 பதவிகளில் 9வது பதவியில் பிரதி பொருளாளராக இருக்கின்றவன். தலைவரோடு நேரடியாக நான் தொடர்பில் இருக்கின்றவன். நான் தலைவருடைய ஆள். அதே போல அம்பாறை மாவட்டத்திலே நான் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். ஒரு கேள்வி இருக்கிறது, தலைவருடைய ஆள் என்பதை நாங்கள் கட்சியினுடைய பிரதிநிதி என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இப்பொழுது இருக்கின்ற எமது கட்சியினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய உறுப்பினர் என்று எடுத்துக்கொள்ளலாம்? உங்களுக்கு நான் தெளிவாக கூற வேண்டிய விடயம் இதுக்கு, தலைவர் என்பதுதான் கட்சி, கட்சி என்பதுதான் தலைவர். ரவுஃப் ஹக்கீம் என்கிற தலைவர் கட்சியை சாரதியாக இருக்கும் வரையும் அவர்தான் தலைவர், கட்சி தான் அவர்தான் கட்சி. தலைமை என்றால் ஒரு அமீர், அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது, மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போல நாங்களும் உயர்ப்பிடத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒரு உயர்ப்பிடத்திலாவது நான் பேசாத உயர்படம் ஒன்று இல்லை. எந்த உயர்படத்திலும் நான் எதிர்த்து நேரடியாக நின்று பேசியிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஜனநாயகம் இருக்கிற ஒரு உயர்படமாகத்தான் நான் முஸ்லீம் காங்கிரஸை கணிப்படுகிறேன். அதை இந்த 14 வருடமாக இருந்துவிட்டு மீண்டும் போய் நான் ஒரு கட்சிக்கு சென்று ஏயில் இருக்க வேணுமா? தற்போது ஏபிசிடி இதில் 24 அந்த அப்படியே போய் இன்னும் 2 எழுத்துக்கு முதல் தான் இருக்கிற முடிகிறதுக்கு. இந்த முடிஞ்சு அறுவடை செய்கிற டைமில் தற்போது தான் காலங்கள் கனிந்து வருகின்றன. என்னுடைய காலம் கனிந்து வருகிறது. அந்த கனிந்து வருகிற போது நான் அதை விட்டு மற்றவர்களுக்கு கனிகிற இடங்களில் நான் போய் நின்று அவர்களுக்கு கனி பறித்து கொடுப்பதற்கு நான் ஒரு செல்லாக்காசி அல்ல. நான் சொந்த பணத்தை செலவழித்துக் கொண்டு எந்த ஒரு பூஜா தூக்கியும் இல்லாமல் தெரிகின்ற ஒருவன். முஸ்லிம் காங்கிரஸுடைய நிலப்பாடு என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், தலைவர் அவர்களும் நாங்களும் தற்போது தலைவர் அறிவித்திருக்கிறார், நாங்கள் சஜித்தோடு. ஏன் அறிவித்திருக்கிறோம் என்றால் அது புது விடயம் அல்ல. நாங்கள் கடந்த தேர்தலிலிருந்து இன்று வரைக்கும் எஸ்ஜேபியில் ஒரு கூட்டு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய உயர்வுயிடம் கூடுகிறது. அந்த உயர்வுயிடம் கூடி ஒரு சில முடிவுகளை எங்களுடைய உயர்வுயிட உறுப்பினர்கள் கலந்து பேசி பல வாக்குவாதங்கள், அவர்களுடைய ஆலோசனைகளை தலைவருக்கு எத்தி வைப்பதும், தலைவர் அவர்கள் அவருடைய ஆலோசனை கூறுவதும் ஒரு 2-3 உயர்வுடங்கள் நடைபெறும். அது முதலாவது கூட்டமாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. ஆகையினால் தலைவர் அவர்கள் எவ்வழியோ அவ்வழிதான் நான் என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு தலைவர் என்பது முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர். என்னுடைய மாவட்டத்தில் எனக்கு முஸ்லிம் காங்கிரசுடைய கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னுடைய நண்பர், அவரோடும் டெய்லியை சண்டை போடுவதுதான் எனது பழக்கம். அவருக்கு தெரியும், ஐயாக்கான் எப்பயும் மோத்திலே சண்டை போடுகிறவர். அவரோடு இந்த கட்சியில் இருந்தால் நாங்கள் அவரோடு இருப்போம். அவர் இந்த கட்சியில் இல்லை என்றால் அவர் எனக்கு யாரும் இல்லை. இதுதான் உண்மையான விடயம். அதே போல எங்களுடைய கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்கிறார்கள் என்னுடைய மாவட்டத்தில். ஃபைசால் காசிம் என்னுடைய நல்ல நண்பர், தொடர்ந்து பேசுகிறது. நாங்கள் கலந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் கட்சியிலே உயர்விடத்திலும் பதவியிலும் அவர்
பொருளாளர், நான் பிரதி பொருளாளராக 3 வருடம் கடமை செய்திருக்கிறேன். ஆனால் 2 வருடத்துக்கு முதல் என்னை பொருளாளராக தெரிந்த போது அதை நான் அவருக்கு கொடுங்கள் என்று விட்டுக் கொடுத்த மனப்பான்மை உள்ளவர். அப்போ ஆகையினால் நாங்கள் ஹரிஸ் எம்பியோடு மிகவும் நெருக்கமானவர் என்றால் அவர் வேறு கட்சிக்கு மாறினால் நான் நெருக்கமானவன் அல்ல, அவர் நண்பராக இருப்பார். ஆனால் நாங்கள் கட்சி வேறு, அவர் கட்சி வேறே வரும். அவர் கட்சியை விட்டு போக மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். அவருடைய பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகள், அந்த பிராந்திய பிரச்சனைகள், சில பிரச்சனைகளை அவர் கையாண்டு கொண்டிருக்கிற விடயங்கள் தெரிந்த விடயம். ஆனால் அவர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியுடையவர். ஒரு சில உள்ளூர் பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட்டு கொண்டு என்னை பொறுத்த மட்டிலே கல்முனை குடி என்று கூறுவதும் எனக்கு விருப்பமில்லை. நான் எந்த ஊரை கூட சாய்ந்தமருது என்று பிரித்து கூறுவதில்லை. கல்முனை சாய்ந்தமருது, இதுதான் என்னுடைய அடையாளம். நான் கல்முனையில் பிறந்தவன். அப்போ அதனால் கல்முனை குடி என்று கூட அழைக்க கூடாது என்று எண்ணுகிறவன். ஆகையினால் அந்த பள்ளி பிரச்சனை, இந்த பள்ளி பிரச்சனை, இதிலெல்லாம் நாங்கள் மூக்கை நுழைத்து கொண்டு எங்களுடைய பெயரை நாரடிக்க வேண்டிய அவசியம் ஒன்று தேவைப்பாடு இல்லை. ஆனால் பள்ளிவாசலில் ஒரு சில பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் சுமூகமாக தீர்த்து நல்ல வழியில் பள்ளிகளை வழிநடத்த வேண்டும். என்றால் போதை வஸ்து விளக்கங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகையினால் பள்ளிவாசல் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற போது நாங்கள் அந்த நோன்பு காலங்களில் கஞ்சி குடிப்பதற்கு செல்வது, அந்த 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 இடத்திலே நாங்கள் கஞ்சி குடிப்பதற்கு அந்த பள்ளிவாசலுக்குள் உள் பிரவேசிக்கின்ற போது நாங்கள் செல்லமாக சின்னத்தோட செயின் என்று இருக்கிறார் சாதிக்கிட பாப்பா, அவரை கண்டால் நாங்கள் பாடசாலைக்குள் இருக்கிற பாடசாலை அதிபரை போன்று நான் பயந்து தான் உள்ளுக்காகும். அப்படியாப்பட்ட பய பக்தி இருந்தது அந்த அந்த நேரங்களில். பள்ளிவாசல் என்றால் என்ன, பள்ளிவாசலுக்குள் நாங்கள் சத்தம் போடுவதற்கு கூட தயங்கியிருக்கிறோம். தற்போது நடக்கின்ற பள்ளிவாசலுக்குள் கொடியத்த பள்ளியை போல் சத்தம் போட்டு நடக்கிற கலாச்சாரங்கள் நிறைய இடங்களில் நடந்து வருகின்றன. இது மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகுதியற்றவர்கள் அந்த இடத்துக்கு சென்றால் எல்லாமே மாறி வரும் என்று. அது அல்லாஹ்வுடைய அமைப்பாக இருக்கலாம். பள்ளிவாசல் விடயங்களில் பள்ளிவாசல் அந்த நிறுவனம் தான் ஊரை வழிநடத்துகின்ற ஒரு நிறுவனம். அந்த தெரியும், அந்த காலங்களில் எங்களுடைய அமித் மாஸ்டர் சார் இருந்தார் பக்கத்தில், அவர் செய்தார். மொய்தீன் சார் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த காலங்களிலெல்லாம் நாங்கள் அந்த பள்ளிவாசலை பார்க்க போது எங்களுக்கே ஒரு நடுக்கம் வரும், உள்ளுக்கு என்றாவதும் பயம் இருக்கும். அப்போ அந்த அளவில் இந்த வருகிற தலைமுறை யார் வந்தாலும் பள்ளிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பள்ளிக்கு தொழுவ போவது, நான் ஜமாத்து அது தருவுசு அது இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை. எந்த பள்ளினாலும் போடுவேன், தொழுவும் போயிடுவேன். இது எனக்கு நாங்கள் தொழுவது அல்லாஹ்க்கு தானே. அதனால பள்ளிவாசலில் வருகிற நிர்வாக சபை ஒரு ஊரை வழிநடத்துகிற சபையாக இருக்கு. ஆனால் அரசியல் வழிநடத்தல் அல்ல. ஊரில் நல்ல வேலைகளை கெட்ட வேலைகளை செய்கிறார்கள் என்றால் பள்ளிவாசல் அவர்கள் அழைத்து அவர்களை திருத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவமாக அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான விடயம். ஆனால் அரசியலை பற்றி நான் கூறவில்லை இந்த இடத்தில். அரசியலுக்கும் பள்ளிவாசலுக்கும் அப்பால் என்ற விடயத்தை அனுபவித்தவன் நான். 2018 அரசியல் என்ற பூத்தி வீட்டிலிருந்து வெல்லக்கூடிய தேர்தலை நானாகவே தோத்துக்கொண்ட தேர்தல், 760 வாக்கெடுத்து கஞ்சிக்குடியார் யுத்தம் போன்று நடந்த தேர்தல். அந்த தேர்தல் 760 வாக்கு நான் பெற்றதென்றால் அது 7,60,60,000 வாக்குக்கு சமனான வாக்கு. ஊரொரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் நின்று, இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று விடித்து அந்த வாக்கை எடுத்து இந்த ஊரிலே நாங்கள் இந்த கட்சியை விரட்ட விடமாட்டோம் என்று அடையாளப்படுத்தியவர்கள் நாங்கள். ஆகையினால் பள்ளிவாசலில் அரசியல் இல்லாமல் செல்லுகிற பழக்கத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு வர வேண்டும் என்ற கடப்பாடு எனக்கும் இருக்கிறது. ஆனால் ஊரென்கிற விஷயத்தில் நானும் ஊரோட தான் இருப்பேன். ஊரென்கின்ற வருகின்ற போது நான் சாய்ந்தமர்தோடு இருப்பேன். ஆனால் எனது ஊர் கல்முனை. நான் கல்முனை, ஆனால் சாய்ந்தமர்தோடு இருப்பேன். ஆனால் கல்முனையை துண்டாடுவதற்கும் நானும் அனுமதிக்க போவதில்லை. அந்த கல்முனையை துண்டாட வருகின்ற சமயத்திலே யாராவது கல்முனையை வெட்டக்கூடாதென்ற அணியோடு நானும் சேர வேண்டி வரும். கல்முனையை துண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு காலம் கொடுக்க போவதில்லை. கல்முனை என்பது நாங்கள் சிறிய கலசன் போட்டு சுற்றி கொண்டு நடந்து தெரிந்த இடம். எங்களோட சொந்தக்காரங்களுக்கு தெரியும். நான் ஒரு
நல்ல பராம்பரையில் பிறந்தவன். என்னுடைய சொந்த மாமா ஒரு எம்பி, மாமினார் என்ற வாப்பாட குடும்பம் MC அஹ்மத், அவர் எம்பியாக இருந்தவர். ஆமாம். அதே போல் யார மன்சூரும் எனக்கு சொந்தக்காரன், எங்களுடைய சொந்தக்காரன், அவட அம்மா எங்களுக்கு சொந்தம். இப்போ அதனால் எங்களோட சொந்த மாமா மயோன் முஸ்தபா எம்பியாக இருந்திருக்கிறார். அதனால் நாங்கள் எங்களோட கல்முனையை துண்டாட விடுவதற்கு நானும் தயாரில்லை. எங்களோட மாமா உங்களுக்கு தெரியும், அவர் அரசியல் இருக்கின்ற போது எந்த ஒரு மருமக்கள் மாரையும் அவர் அரசியல் சம்பந்தமான விடயங்கள் ஆரையுமே கிட்ட எடுப்பதும் இல்லை, அவரை கிட்ட போகிறதும் இல்லை. அப்படி பயம். நான் மட்டும்தான் அவரோட அரசியலிலே மிகவும் நெருக்கமாக இருந்து அவரோடு எனக்கு மிகவும் அவர் நெருக்கம், நானும் அவரோடு மிச்சம் நெருக்கமாக இருந்து அரசியல் செய்த நாங்கள். ஆகையினால் அவருக்கும் இந்த பிரதேசவாதம் ஒன்று இருக்கவில்லை. இந்த இடத்தில் அதை மிகவும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதே போல் எங்களுடைய MC அஹ்மத் எம்பி இருந்தார், அவருக்கும் பிரதேசவாதம் கிடையாது. அவர் காரதீவிலையும் இருப்பார், பாண்டூர்பிலையும் இருப்பார், அவருக்கு எல்லா இடமும் மக்கள் இருந்தது. அப்படித்தான் நாங்களும் அந்த பிரதேசவாதம் என்கிற ஒரு வாதம் என்னிடம் இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் எல்லா தேர்தலிலும் அரிசிக்கு ஒவ்வொரு மேடையிலும் இந்த ஊரில் ஒரே ஒரு ஜீவன் அந்த அவருடைய பாராளுமன்ற தேர்தலில் இவருக்கு உருவாக்கம் போடப்படா என்ற போது நான் தனியே நின்று அவருக்கு அத்தனை மேடைகளும் பேசி வாக்கெடுத்து கொடுத்தவன் என்ற அடிப்படையில் தான் இதை கூறுகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு இடத்திலே சொன்னீர்கள், கல்முனை குடி என்று நான் அழைப்பதில்லை அப்படின்னு சொன்னீர்கள். ஆனால் அண்மையிலே ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய செயலாளர் அவர்களினால் வெளியிடப்பட்டது. கல்முனை குடி என்ற நாமத்தோடு அது வெளியிடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக உங்களது கருத்து? இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே ஒரு நல்ல கேள்வி. முதலாக நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த கல்முனை குடி என்ற புத்தக வெளியீட்டு விழா என்பதை நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். எனக்கு அழைப்பதிலும் இல்லை, எனக்கு அதை பற்றி என்னென்றும் தெரியாது. இன்று வரைக்கும் அது என்னென்றே எனக்கு தெரியாது. நான் வாசிக்க போயும் இல்லை, என்ன அழைக்காத இடத்தில் நான் அதை புத்தகத்தை தூக்கிட்டு வாசித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கல்முனை குடி என்றாலே எனக்கு ஒரு கோபம் வர்றது. அது அந்த அந்த முகநூலிலே கல்முனை குடி என்று போட்ட போது அதை நானாகவே அதை அவாய்ட் பண்ணி விட்டேன். ஏனென்றால் கல்முனை குடி என்று அழைப்பது எனக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் கல்முனையான், எங்களுக்கு கல்முனை குடி என்று பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கல்முனை குடி என்றால் கல்முனையில் உருவாக்கிய அத்தனை கட்டடங்களும் அரசாங்க நிறுவனங்களும் அத்தனை கட்டடங்களும் எங்களோட சொந்த எம்பிமாரால் செய்யப்பட்டது. இதே போல் மொய்யாரம் மன்சூர், MC அஹ்மத் எங்களோட சொந்தக்காரர், எங்களோட மாமா மையோன், அதே போல் ஹரிஸ் எம்பி எல்லோரும் சேர்ந்து செய்த இந்த இடத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆகையினால் கல்முனை பாதுகாக்கப்பட வேண்டும், கல்முனை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் என்று சொன்னால் எமது செயலாளர் அவர்கள் அந்த புத்தகத்தினை வெளியிட்டதன் பிற்பாடு அல்லது அதற்கு முதல் நீங்கள் அவரோடு உரையாடி இந்த விடயத்தை இது சம்பந்தமாக நீங்கள் பேசவில்லையா? என்னை பொறுத்த மட்டும் எனக்கு என்னென்றே தெரியாது. நான் என்னை சம்பந்தப்படுதாத இடத்தில் நான் மூக்கு நுழைப்பதில்லை. அழையா விருந்தினா எங்கேயும் நான் போறதில்லை, நான் எங்கேயுமே போறதில்லை. அழைத்தா போவேன். இன்னொரு விடயத்தை நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள், பள்ளிவாசல் விடயங்களில் அரசியல் புகுவது எனக்கு பிடிக்காது என்று சொன்னீர்கள். ஆனால் சில விடயங்களை பார்த்தால் இப்பொழுது பள்ளிவாசல் விடயங்களில் அரசியல் மிகவும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக உங்களது சரியான நிலைப்பாடு என்ன? இந்த விடயம் என்னவென்றால், இந்த பள்ளிவாசலுக்குள் அரசியல் என்ற தலையங்கத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான். 2010 இந்த பள்ளிவாசலிலே அரசியலை கொண்டு வந்து நாங்கள் அரசியல் கேன்சர் வரும், அது வரும், இது வரும் என்று சொல்லி இந்த மக்களை பல திசை திருப்பி இந்த வாக்குகளை பெற்றவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள், என்ன செய்தார்கள், இங்கே இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவிடை. ஆனால் இருந்தும் நான் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். நான் நடந்தவையாக இருக்கட்டும், இனியாவது அரசியல் பள்ளிகளுக்குள் இல்லாமல் இப்போது இருக்கின்றவர்கள் நல்லா நடத்துவது போல் தெரிகிறது. இருந்தாலும் புதியவர்கள் வருகின்றவர்களாக இருந்தாலும் அந்த என்னை பொறுத்த மட்டிலே நிர்வாக சபையினர் தெரிகின்ற போது வாக்கெடுப்புகள், அந்த எடுப்புகள், இந்த எடுப்புகள் இல்லாமல் சரி ஒரு 3 பேர் கேட்கிறார்களா, ரைட் வாங்கோ, நீங்கள் ஒரு பிறை தலைவர் அறிங்கோ, நான் ஒரு வருஷம் தலைவராக இருக்கேன், நீங்கள் அடுத்த முறை இருங்கன்னு சொல்லி ஒரு சமாதானமான முறையில் செய்து கொண்டு போனால் எனக்கு எல்லாரும் உண்டு தான். எனக்கு JP உண்டு தான், UNP உண்டு தான், SLP உண்டு தான், மொட்டும் உண்டு தான், நான் எல்லாரோடையும் உறவு தான். ஆனால் எந்த கட்சி முஸ்லீம் காங்கிரஸ், எனக்கு தலைவன் ரவுஃப் ஹக்கீம். சரியா, எனக்கு மாவட்டத்தில் 2 எம்பிமார் தான் தலைவர், ஹரிஸ், ஃபைசல் காசிம். இவங்க 2 பேரும் எனக்கு தலைவர்மார். ஆனால் இவங்க 2 பேரும் கட்சியில் இருந்தால் தான் எனக்கு தலைவர்மார். இல்லைன்னா அவங்க எனக்கு தலைவர் இல்லை. அவங்க
இதுதான் உண்மையான விடயம். நான் விளங்கப்பட்டு சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்றும் நான் உங்களுக்கு தெரியும் கல்முனையிலே ஒரு கூட்டம் நடப்பதாக நீங்கள் கதைச்சிருந்தீர்கள். அதுவும் என்ன கூட்டம் என்று எனக்கு தெரியாது. ஆகையினால் அது நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற உயர்விடத்தில் இது சம்பந்தமாக வெளிவரும் என்ன பேசப்பட்டது. நாளைக்கு முகநூலிலே அத்தனை விடயங்களும் அறியலாம். எனக்கு இந்த இன்டர்வியூ இருக்கிறதுனால் என்னை அழைத்திருந்தார்கள். ஆனால் என்ன விடயம் என்று அலசாமல் நானும் திடீரென்றாப்பல் போய் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வது எனக்கும் அது ஒரு பழக்கமல்ல. நான் என்றும் கட்சியோடு பயணிக்க வேண்டியவன். ஆகையினால் நான் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. நான் இன்டர்வியூவில் இருந்து கொண்டிருக்கிறேன். அது சம்பந்தமாகவும் நாளை நடைபெறுகிற இன்டர்வியூ வியூகமிலும் நான் இதை பற்றி பேசுவேன். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த ஏசிஎம்சி கட்சியோடு நீங்கள் உறவாக இருப்பதாகவும் அதிலே நீங்கள் போய் இணைய போவதாகவும் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மையான விடயமா அல்லது வதந்தியான விஷயமா? நல்ல விடயம். இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு பேசுகிற போது முதல் போகிற போது இதற்காகத்தான் நான் கொழும்பிலிருந்து வந்தேன் என்ற விடயத்தை கூறியிருந்தேன். என்ன விடயம் என்றால், அண்மையில் ஒரு சில என்னுடைய குடும்பம், உங்களுக்கு தெரியும், எங்களுடைய குடும்பத்திலே ஒரு உயர்கல்வி பிரதி அமைச்சராக இருந்த என்னுடைய சொந்த மாமன் அரசியலில் ஒரே ஒரு மருமகன் அவரோட நெருக்கமாக வேலை செஞ்சு நான் எஹியாக்கான். நீங்கள் வேணும்னு அவருடைய பிள்ளைகளிடையும் கேட்க முடியும். நான் மட்டும்தான். அவருக்கு தெரியும் எஹியாக்கான் என்றால் முகத்தில் பேசுவான், முகத்தில் முடிப்பான், அதுதான் அவருடைய பொலிசி என்று. ஆனால் அண்மையிலே என்னுடைய மாமாவுடைய பிள்ளைகள் என்னோடு பேசினார்கள். நாங்கள் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் விரும்புகிறார்கள் நானும் இந்த தொகுதியிலே ஒரு மாநகர சபைக்கு மேயராக வந்து நீங்கள் நல்லா இந்த ஊரை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. ரைட். பல முகங்கள் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஹரிஸ் அவர்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிட்டிங் மெம்பர். ஸோ யூ வில் கெட் சீட். அவர் சீட் அவருக்கு கிடைக்கும். கட்சியுடைய தலைமை கட்சிகள் என்கிற அடிப்படையில் சிரேஷ்ட உறுப்பினர் அடிப்படையில் அவர் கேட்பார். அதே போல் என்னுடைய நண்பன் அடிக்கடி சண்டை தான் போடுறது நாங்களும். கடந்த பேராளர் மகாநாடிலே என்னை சிராஸ் அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து அவர் சொன்னார் என்னிடம், நாம் 2 பேரும் சேர்ந்து போக வேண்டும், நீங்கள் மேயர் ஆகுங்கள், நான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் தான் கேட்கப் போகிறேன், நான் அந்த தேர்தலுக்கு வரவே மாட்டேன், நான் உங்களுக்கு சகல ஆதரவை நான் தருவேன், என்னோடு நாம் 2 பேர் ஒன்றுபட்டு இந்த ஊரை வழிநடத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார். அதில் எந்த தவறும் இல்லை. அவர் கடந்த முறை முதல்வராக இருக்கிற போதும் என்னை மதிக்கின்றவர், வளமையாக மதிப்பார். அந்த காலகட்டத்தில் நான் ரிஷார்ட்டோடு இருந்த போதும் அவர் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தார். நான் தேர்தல் பெஸ்ட்டாக கேட்ட போது அந்த காலகட்டத்தில் என்னை மதித்திருக்கிறார். ஒரு சில தெரியும் தானே எடுபடிகள் சில்லறைகள் அது இதுகளை பேசுகின்ற போது ஒன்றை போட்டு 4 போட்டு சொல்லுகிறது. அதில் ஒரு சாதி கோபம் வந்தோன்னு அவர்களுக்கு முன்னுக்கு அவர்களுடைய பொஸ்ஸாக இருந்து 2 பேச்சை பேசுவது, அதிலே அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது இவர் ஏக்கானுடைய இது பார்த்தா இருக்கிறார் என்று பேசுவதெல்லாம் வழக்கம். அதையெல்லாம் பேசிக்கொண்டு எனக்கு தேவையில்லை. இன்னும் நண்பர் அவர்கள் அப்படி கேட்டுக்கொண்டு தினங்க நானும் ஒரு சில இந்த உறுப்பினர்களோடு பேசினேன். ஆனால் அவர் என்னோட கூறியிருந்தார், இது சம்பந்தமாக அவங்களுக்கு வேணுமென்றால் எங்கே வேணுமென்றாலும் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், உங்களுடைய ஆட்களோடும் நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், எந்த இடத்திலும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருந்தார். அது நல்ல விஷயம். நான் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஆதரவோடு பேசினேன். அவர்கள் சொன்னார்கள் அது நல்ல விடயம் என்று சொல்லி. ஆனால் இந்த தேர்தல் பாராளுமன்ற இப்படி இருக்கின்ற போது பாராளுமன்ற தேர்தல் முந்தினால் என்னுடைய பாராளுமன்ற கட்சியிலே இருக்கிற உறுப்பினர் இருக்கிறார் ஹரிஸ் அவர்கள். அவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்லே தேர்தல் கேட்டால் நான் நிச்சயமாக அவருக்கு வேலை செய்வேன். அதே போல் என்னுடைய இன்னும் ஒரு நண்பர் இருக்கிறார் ஃபைசால் காசிம், மிகவும் நெருக்கமாக இருக்கிற நாங்கள் 2 பேரும். அந்த ஃபைசால் காசிமுக்கு நான்
வேலை செய்வதற்கும் கடப்பாடு என்னோட இருக்கிறது, நான் கடமை இருக்கிறது, நான் செய்ய வேண்டும். நான் இவ்வளவு காலமும் அவர் பொருளாளர் என்றால் அந்த அந்த பொருளாளர் பதவியை பெற்ற அன்று தான் அவர் பொருளாளர், மற்ற எல்லாம் நான் தான் பொருளாளர். அவர் எங்கேயுமே பொருளாளர் இல்லை. அவர் எங்கே கேட்டால் நீ வச்சு கேட்டான்னு தான் சொல்லுவார். அப்போ அதே போல் 2 பேர், இன்னும் ஒரு வாக்கு இருக்கிறது, 3 வாக்கு விருப்பு வாக்குத்தானே இருந்தபோது அதில் என்னுடைய நண்பர் சிராஜ் அவர்கள், நாங்கள் 2010 நண்பராக இருந்து கொண்டிருக்கிற நாங்கள், அவர் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டால் அவருக்கு நான் ஆதரவளிக்க வேண்டுமென்றால் ஆதரவளிக்க முடியும். ஏனென்றால் அவர் என்னிடம் பேசிக்கொண்ட விடயம் அது ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு சமிக்கை. அதே போல் இதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். என்ற மாமாட மகன் ஒருத்தரும் ரிஷாட்டோட சேர்ந்துட்டு இருக்கிறார். அவரும் எலெக்ஷன் கேட்குறேன்னு சொல்கிறார். அவரும் வந்துட்டு போட்டும், அல்லாஹ் அமைச்சு அவரை தலையில், அவரும் அவருடைய குடும்பம், என்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் MC அஹ்மத், வாங்க MC அஹ்மத், என்னுடைய தகப்பனாருடைய குடும்பம் MC அஹ்மத், அதே போல் என்னுடைய சொந்த மாமா, அவருடைய மகன், அவரும் அந்த தேர்தலிலே போட்டியிட்டால், பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட்டால் என்னால் வேண்ட உதவிகளை எந்த அடிப்படையில் செய்யலாம் என்ற உதவிகளை செய்ய முடியுமோ நான் நிச்சயமாக செய்வேன். ஆனால் நான் கட்சி வேறு, அவர் கட்சி வேறு. அதையும் என்னிடம் அவர் என்ற மாமலமாக பேசுகின்ற போது மிகவும் தெளிவாக கூறுகின்றார். நீங்கள் வேறு கட்சி என்றாலும் அவர் நௌசர் காக்காண்டு தான் சொல்லுவார், நான் தான் பல விஷயங்களில் அவங்களுக்குள்ள செய்கிறது. அப்போ அவர் நௌசருக்காக நீங்கள் வேறு கட்சி இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை இல்லை நௌசருக்காக, நான் அந்த விடயமெல்லாம் சேர்த்து வடிவ செஞ்சு நீங்கள் மேயராங்க, எங்களுக்கு சந்தோஷம் இல்லை வாழ்த்துக்கிற போது நான் ஒரு சிலர் எடுபடிகள் நினைத்து கொண்டிருக்கிறது குடும்பத்துக்குள் பிளவை உண்டாக்கி அந்த பிளவோடு நாங்கள் கூதல் காய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற ஒரு சில குடும்ப உறுப்பினரும் இருக்கிறார்கள். அதில் மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய விடயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு வயசு 15 வயசு அல்ல, இப்போ 50 வயசு ஆகி கொண்டிருக்கிறது. ஆகையினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தில் ஏண்டளவுக்கு எரிச்சல்கள் பொறாமைகள் அள்ளி குமிந்த வண்ணம் இருக்கின்ற போது அட்லீஸ்ட் நல்ல உறுப்பினர்களை ஒன்றிணைத்து கொண்டு குடும்பத்தோடு சேர்ந்து போவது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் அரசியல் வேறு, குடும்பம் வேறு, நான் பயணிக்கிற பாதை வேறு. என்னுடைய பாதை உங்களுக்கு தெரியும், முகத்திலே பேசுவேன், முகத்திலே செய்வேன், எதிர்ப்பதென்றாலும் முகத்திலே எதிர்ப்பேன், என்ன செய்யறனாலும் முகத்தில் தான் நான் போவேன், நான் ஒழிச்சு எதுவுமே செய்வதில்லை. இதுதான் என்னுடைய பழக்கம், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய மாமாட மகன் வேறொரு கட்சியில் எலெக்ஷன் கேட்கிற போது என்னால் வேண்ட உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கேண்டிடேட் ஹரிஸ், அதே போல என்னோட நண்பர் ஃபைசால் காசிம், என்னுடைய கட்சி 3வது தெரிவு வாக்கு என்னுடைய நண்பர் சிராஸ் இருக்கிறார், அவருடைய ஊர். நான் அவர் கட்டாயம் உதவி செய்ய வேண்டிய இருக்கிறேன். அவர் வெற்றி தோல்வி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதே போல் என்னோட மாமாட மகன் கேட்டால் என்னாலான உதவியை நான் செய்து கொடுப்பேன். அதே போல் இந்த இடத்திலே சலீம் என்னோட மிகவும் நெருக்கம், அவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது பல விடயங்கள் இருக்கிறது. ஆகையினால் எந்தெந்த கட்சியில் யார் வெல்லுகிறான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அது எனக்கு யார் வெல்லணும் யார் வெல்லப்படாங்கிறது எனக்கு சம்பந்தமான விடயமும் அல்ல. என்னுடைய நிகழ்ச்சி நிரல் இந்த வட்டாரத்தை வெல்ல வேண்டும், வெண்டு மாநகர முதல்வராகி இந்த ஊரை செய்து காட்ட வேண்டும். கல்முனைக்கூடியான் சாய்ந்த மருதான் 40 மணியான் 60 மணியான் என்ற வார்த்தை வராமல் நாங்கள் எல்லோரும் கல்முனை என்று ஒன்றுபட்டு அந்த செய்தத்துக்குரிய பக்குவம் என்னிடம் இருக்கிறது. எங்களுக்கு கோபம் வருகிறது என்றால் அதை கொண்டு ரோட்டில் காட்ட முடியாது, என் வீட்டிலையும் என்னுடைய ஆஃபீஸில் தான் காட்ட முடியும். ஆகையினால் எங்களுக்கு தெரியும் எப்படி ஒன்றுபட வேண்டும், யாரை மதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லோரையும் மதித்து நாங்கள் வேறுபாடு இவர்களை எளியவன் பணக்காரன் என்ற பண்பு என்னிடம் கிடையாது. ஆகையினால தான் நான் இந்த தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் என்னென்னா, ஒரு சிலர் அந்த விரிவுபடுத்தி கொண்டு நான் கட்சி மாற போகிறேன் அது இதுண்டு பேசுகிறது. அந்த ஒழுங்கைகளிலும் சந்திகளிலும் பேசுகிறவர்கள் நண்பர்களை நான் கூறுவது என்னவென்றால், என்னுடைய வழி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எவ்வழியோ அவ்வழி தான் நான். பாராளுமன்ற தேர்தல் வந்தால் என்னுடைய தெளிவான கேண்டிடேட் முதலாவது சாய்ஸ் ஹாரிஸ், 2வது ஃபைசல் காசிம், 3வது என்னுடைய நண்பர் சிராஸ் இருக்கிறார், அவரும் என்னுடைய பேச இருக்கிறார். அவருக்கு நான் கட்டாயம் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மாற முடியாது. அதேபோல் அவருக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, நான் கட்டாயம் வேலை செய்வேன். நாங்கள் 2 வாக்கு ஒரு ஆளுக்கு போட முடியாது, 1 தான் போட முடியும். அப்போ 2 இருக்கிறது, நான் வேலை செய்வோம்.
மற்றவர்கள் யாரும் எங்களோட வந்து பேசவில்லை. அவர் கேட்குறேன் இவர் கேட்குறேன் ஒரு நாளும் பேசினது கிடையாது. அதனால் மற்ற கட்சியிலே நான் சொன்னது போன்று எங்களோட மாமட மகன் கேட்டால் என்னால் வேண்ட உதவிகள் என்னோடு இருக்கிறவர்கள் மற்ற கட்சிக்கு வாக்களிக்க இருக்கிறவர்கள் அதை நாங்கள் கைட் பண்ணி அவர்களுக்கும் வாக்கெடுத்து கொடுக்க முடியும். எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. என்றால் கட்சி மாற்றம் கிடையாது. என்னுடைய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் வழியே என்ன வழி தலைவர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர், அதுதான் கட்சி. என்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர் முஸ்லீம் காங்கிரஸில் இருந்தால் ஹரிஸ், ஃபைசால் முஸ்லீம் காங்கிரஸ் அவர் ஃபைசால் காசிம் என்னுடைய வேட்பாளர், நான் அவருக்கு ஒர்க் பண்ணுவேன். அதே போல் சிராஜ் முஸ்லீம் காங்கிரஸில் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டால் அவருக்கு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்றால் எதிர்த்து கொண்டு போவதற்கு நான் ரெடி இல்லை. ஏனென்றால் என்னோடு நல்ல முறையில் அணுகின்ற போது நான் அதை தட்டி கழித்து கொண்டு ஏன் சும்மா வந்து எல்லோரோடும் சண்டை போட்டிருக்க வேண்டும். அதே போல் தான் குடும்பம் எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு போக வேண்டும் எண்ணத்தில் இருக்கிறேன். ஒரு சிலர் குடும்பத்தில் ஒரு குள்ளநரிகள் இருக்கின்றன. அந்த குள்ளநரிகளுக்கு இந்த குடும்பத்தை பிரித்து வைத்து எப்போதும் கூதல் காய வேண்டும். ஒரு சிலருக்கு நல்ல தகுந்த அடி கொடுத்திருக்கிறேன். அந்த அடியில் தான் நாங்கள் எல்லோரும் உண்டாயிருக்கிறோம். அது இறைவனுடைய கிருபை. ஒருத்தன் செய்கின்ற அநியாயங்களுக்கு பதில் இறைவன் கொடுத்திருக்கிறான், உன்னை சேர்த்து விடுகிறேன். ஆகையினால் இந்த வழிதான் இறைவன் எங்களுக்கு அமைத்திருக்கிறார். குடும்பத்தை பாய்த்து கொண்டு எந்த நேரம் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதுதான் ஒரு தெளிவான பதில். நிச்சயமாக இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எழுகிறது. என்னென்னு சொன்னால், உங்களுடைய மாமாவுடைய மகன் ரிஸ்லி முஸ்தபா அவர்கள் மாற்றுக் கட்சியிலே இப்பொழுது இணைந்திருக்கின்றார். ஆனால் அவர் இணைய முன்பு நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸிலே இணைக்க ஒரு முயற்சியை எடுக்கவில்லையா? ரைட், அது நல்ல விஷயம். என்னவென்றால் ரிம்சான், நானும் இந்த நீங்கள் சொல்கிறேங்கட மாமோட மகனும் மிச்ச நெருக்கம். அரசியல் சம்பந்தமான விடயம் நாங்கள் உள்ளுக்கு போகிறோம், அரசியலுக்கு நான் வரப்போகிறேன் என்ற பேச்சுக்கள் எதுவும் என்னோடு பேசவில்லை. பேசியிருந்தால் சரியான விடயத்தை நானே உங்களுக்கு தெரியும், தலைவரோடு கூட நெருக்கம். நான் தலைவரோடு நமிச்ச நெருக்கம். இங்கே ஒரு சில சில்லறைகள் சொல்லும், நாங்கள் தான் இங்கே பொறுப்பு, இந்த நாங்கள் தான் சாய்ந்தம் போகிறது, நாங்கள் நினச்ச மாதிரி தான் செய்வோம், கட்சி இங்கே தான். அதெல்லாம் ஒரு ஜுஜிபி கதைகள். ஐயாக்கானுக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜிபி பேச்சுகள் பெருசாக தான் போகும். ஐயாக்கான நீக்குங்கம்பாங்க. தலைவருக்கு தெரியும் நான் ஆறுண்டு எப்படியான நான் என்ன செய்கிற தலைவருக்கு, கட்சிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், என்னென்ன நடந்திருக்கிறேன், தலைவருக்கு மிகவும் தெளிவாக தெரியும். ஆகையினால் அந்த அவங்க செய்கிறதுக்கு முதல்ல அந்த பேச்சு எதுவும் எனக்கு சொல்லவில்லை. ஆனால் ஷார்ட் பௌத்தின் என்னை கால் பண்ணி சொன்னார், இப்படி உங்களோட மச்சான் வந்து இணைய போகிறாருன்னு சொல்லி. அது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எடுத்து வைங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கட்சிக்கு வாக்கு சேர்க்க முடியும் என்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதை நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இப்படித்தானே பல இடங்களில் பல ஃபேமிலியிலே 2-3 கட்சியிலே இருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் பாருங்கள், அசாத் சாலி ரணில், ஃபவுசி சஜித், மர அசாத் சாலி ரணில், ஃபவுசி ரணில், அசாத் சாலி மைந்த, ஃபவுசி ரணில், இப்படித்தான் இருந்தார்கள். அதே போல் அவங்களும் சொந்த மாமா மருமக்கமார். அதே போல் பல விஷயங்கள் இருந்தன. ஆகையினால் இனி அவர் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார், சந்தோஷமான விடயம். அவர் அரசியல் செய்வதற்குரிய விடயங்களை அவர் பார்க்க வேண்டும். எங்களால் வேண்ட உதவிகளை எதிர்காலத்திலே என்ன மாதிரி செய்ய முடியும் என்று அது நாங்கள் ஒன் ஆஃப் மீட் பண்ணி நிறைய சந்திக்க இருக்கிறோம். எனக்கும் டைம் கிடைக்கவில்லை. நானும் உங்களுக்கு தெரியும், இன்று என்னுடைய நண்பர், நான் உயிருக்கு உயிராக நினைக்கிற என்னுடைய நண்பர் என்று முன்னால் இருக்கிறார் நிஃப்ராஸ், இன்று 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் என்னோடு என்னுடைய சொந்த காரியாலயத்தில் இருந்தார். என்னுடைய பிஸி, என்னுடைய வேலை பளு என்ன என்று அவர் பார்த்து கொண்டிருந்தார். இதுதானா நீங்கள் என்று ஒரு 3 மணி தேலம் 1 நிமிடம் கூட எனக்கு ஓய்வில்லை. அதே போல் பிஸியாக இருக்கின்றால் எனக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. அதே போல் என்னுடைய மகளும் பெலருஸில் மெடிசின், உங்களுக்கு தெரியும், 4 years ஸ்டார் எடுத்தவ, மெடிசின் 3 years முடிச்சுட்டு வந்திருக்கிறாள். அப்போ அவையும் நான் வெக்கேஷன் வந்திருக்கிறதால அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் வேறு அங்கே போவது கிடைக்கவும் இல்லை. நான் அவங்களையும் சந்திக்க கிடைக்கல. சந்திக்கணும்னு சொன்னாங்க. எல்லாமே இவர்களை சந்தித்து ஒரு பேச்சு நடத்தி குடும்பங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் சில குள்ள நரிகள் அதுக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் அந்த குள்ள நரிகளை அடியோடு வெட்டுவதற்குரிய வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். குறிப்பாக இந்த உங்களோட குடும்ப அரசியல் சம்பந்தமாக நீ பேசுகிறது, குடும்பத்தில் உள்ளவர்கள்
பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வருமானால் நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை சொன்னால் உங்களுடைய நிலைப்பாடை வரும் இல்லை. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுக்கென்று ஒரு ஆசைகள் இருக்கின்றன. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சி. அந்த ஆசை உங்களுக்கு தெரியும், அந்த பழமொழி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சி. பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தால் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் எனக்கு என்ன செய்யணும், எப்படி பிடிக்கணும்னு தெரியும். இன்று பல கட்சிகளில் பல அமைச்சர்கள் என்னோடு தொடர்பு அளிக்கிறது. நான் தொடர்ந்து எல்லா கட்சியிலையும் எல்லாரும் வச்சு வேலை செய்து கொண்டிருப்பது. ஆனால் இந்த கட்சியிலே ஹரிஸ் என்கின்றவர் இருக்கும் வரையும் எங்களுக்கு சீட்டு வரப்போறதும் இல்லை. அந்த பகல் கனவு எனக்கு ஏன் தேவையில்லை. உண்மையான கதை. ஆகையினால் நாங்கள் அந்த பேராசை பெருந்தரித்திரியம் என்று சொல்வதை விட நாங்கள் எங்களோட அளவோடு இதுதான் எங்களோட டாக்கெட் இருந்து அதற்கு பிறகு எங்களுக்கு வயசு இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் அமைச்சால் அதை பார்க்கலாம். என்னுடைய ஆர் எதை கேட்டாலும் இந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். அரசியல் என்பது குடும்பத்தால் மட்டும் முடியாது. ஊரில் இருக்கிற ஆதரவாளர்கள், மாவட்டத்தில் இருக்கிற ஆதரவாளர்கள் எங்களை வெல்ல வைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய மிகவும் கூடுதலான குடும்ப உறுப்பினர்கள் கொழும்புல தான் வாழ்வது. என்னோடு பிறந்தவர்கள் 9 பேர் இருக்கிறார்கள். நான் பிறந்தது, என் தாய்க்கு பிறந்தது, என்னுடைய தாய் 9 பேர் இருக்குது. என்னுடைய தாய்க்கு பிள்ளைகள் 9 பேர். 5 ஆம்பளைகள் 4 பொம்பளைகள். எல்லோரும் கொழும்புல தான். மூத்தது அமெரிக்காவில் இருக்குது. அதே போல் நிறைய பேர் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நிறைய கொழும்பில் இருக்கிறார்கள். ஆனால் ஆகையினால் குடும்பத்தவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது. ஆகையினால் உங்களுக்கு தெரியும், கடந்த முறை தேர்தல் நடக்கின்ற போது 2018 ஒரு சில குடும்ப உறுப்பினர் என்னோடு இருந்தார்கள். அந்த 760 வாக்கும் மக்கள் எனக்கு விரும்பி வாக்களித்தார்கள். இந்த முன்னால் இருக்கிற எங்களோட நண்பர்கள் ராப்பகலாக நின்று அந்த வாக்குகளை தேடி தந்தவர்கள். ஆகையினால் பேராசை பெருந்தரித்திரியம். ஆனால் அளவோடு ஆசைப்பட்டால் அல்லாஹ் அமைப்பான் என்றுதான் என்ற எண்ணம். எனக்கு இந்த வட்டாரத்தை வந்து கல்முனை மாநகர சபைக்கு முதல்வராக வந்தால் நான் செய்து காட்டுவேன். இதை நாங்கள் சொன்னோம். கடந்த 2018 நான் செய்த எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் ரிஷார்ட்டோடு இருந்து இவ்வளவு வேலையும் செய்தேன் என்று நான் இந்த பேப்பரிலே காட்டினேன். ஒன்றா நான் செய்த வேலைகளை காட்டினேன். பாருங்க, இந்த போக்காடி ரோட் வேணுமா, இந்த ரோட்டு வேணுமா, இந்த ரோட்டு வேணுமா, இந்த ரோட்டு வேணுமா, இந்த ரோட்டு வேணுமா. பிறந்த நாள்ல இருந்து போடாத ரோட்டு அத்தனை ரோட்டுகளையும் போட்டேன். இந்த அல்கமரோட ஸ்டேஜ் அடித்து கொடுத்தேன். போக்காடி ரோட் எங்களோட பிரதர் அழைக்கிற பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அந்த ரோட் நான் 2வது முறை நான் போன கிழமை போட்டு விட்டேன். நிறைய ரோட்டுகளை போட்டேன். அதிகாரம் ஒன்றும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். ஆனால் அவர்கள் எங்களை அரவணைத்து வெல்ல வைத்து எங்களுக்கு ஒரு அதிகாரம் தந்து பார்க்கவில்லை. நாங்கள் மக்களோடு கேட்பது என்னவென்றால், இந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் நான் பிறந்து இந்த கலிசனோடு தெரிந்த வட்டாரம் தான் என்னுடைய வட்டாரம். என் முன்னால் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த வட்டாரம் இம்முறை இன்ஷா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. இந்த வட்டாரத்தோடு மட்டும் நான் இருப்பதற்குத்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். வட்டார தேர்தல் என்ற அடிப்படையில். ஆனால் என்னாலான உதவியெல்லாம் நான் ரகசியமாக போய் கொடுக்கிறேன். போட்டோ எடுத்து நான் போடுவதில்லை, எனக்கு விருப்பம் இல்லை. வட்டாரம் என்பது ஒரு சுற்றினா நடந்தால் அப்படி வந்தால் ரவுண்ட் முடிச்சு யாருக்கு கொடுக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு சின்ன ஒரு இதை செஞ்சால் அந்த வீட்டுக்கு போகிறேன், மத்தால் வேலை பேசுகிறேன். இதுதான் நடக்கிறது. ஆகையினால் தெரியாமல் நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, எனக்கு ஒரு 2 லட்சம் காசு கிடைச்சா ஒரு 20 வீட்டுக்கு 10,000 பிடிச்சி கொடுத்துடுவேன். அவங்க நன்றி வைப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க. அந்த கஷ்டத்தில் ஏதாவது செய்யலாம். ஆகையினால் இந்த பாருங்கள், முன்னுக்கு இருக்கிறவங்க இந்த உசன் காக்காண்டு நான் எப்போ வந்தாலும் எப்படித்தான் கேள்விப்படுற சரியா வருவார் போவார் நடிக்கிறீங்களா, நான் ஒருத்தனை கூப்பிடவும் இல்லை. வருவாங்க போவாங்க. இப்படி இந்த அளவுக்கு இந்த பாசமான வட்டாரங்கள் தான் இருக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் எதிர்வர காலத்தில் இந்த வட்டார மக்கள் என்னை விரும்புவதாக எனக்கு தெளிவாக இருக்கிறது. அதோடு என்னுடைய குடும்பங்களும் இருக்கின்றன. எல்லோரும் சேர்ந்து என்னை வெல்ல வைத்தால் இன்ஷா அல்லாஹ் மேயர் என்பது தெளிவாக தலைவர் அவர்களும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அதை வென்றெடுக்கலாம். தற்போது என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்கள் மேயர் போன முறை தந்திருக்க வேண்டும். எனக்கு தந்திருந்தால் நான் செய்து காட்டியிருப்பேன், கட்சியை வளர்த்திருப்பேன், அத்தனை விடயங்களையும் செய்திருப்பேன். ஆனால் அவர்கள் தரவில்லை. இருந்தாலும் பொறுத்து கொண்டு கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம். தலைவருக்கு தெரியும். ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கிடைத்தால்
நாங்கள் செய்து காட்டுவோம். இந்த சந்தர்ப்பத்திலே சாய்ந்தமரது மக்கள் ஒரு கட்டத்திலே ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு அனாதரவான நிலை வந்திருக்கிறதாக எங்களுக்கு புரிகிறது. இப்பொழுது சலீம் அவர்கள் சென்ற முறை தேசிய காங்கிரஸிலே அவர் தேர்தல் கற்றிருந்தார். இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலே இணைவதாக அவர் உத்தியோகமாக அறிவித்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் மக்களுடைய நிலைப்பாடுகளும் வெவ்வேறாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய அந்த ஏசிஎம்சி இணைவு பற்றி உங்களது கருத்து? ரைட், நல்ல விஷயம். சாய்ந்தமரது விடயத்திலே மாற்றங்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசுகிறீர்கள். மாற்றம் என்னுடைய வட்டாரத்தை பற்றி மட்டும் முதல்ல நான் பேசுகிறேன். நான் 760 வாக்கு பெற்றேன். தற்போது 1000 வாக்கு அதிகரித்திருக்கிறது என்னுடைய கட்சிக்கு. நானும் கேட்டால் மற்றது எனக்கு தெரியாது. அடுத்த விடயம் சலீம் இணைகின்ற விடயம். சலீம் இணைந்திருக்கிறார். ஆனால் சலீம் தெளிவுபடுத்த வேண்டும். நகரசபை கோரிக்கை என்ன ஆனது? அது முடிந்தா இல்லை வருமா? எப்போ வரும்? வருமா ஆனால் வராதா? இந்த விடயமெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. தெளிவுபடுத்தி மக்களை நம்பிக்கையடைய செய்தால் என்ன வழியில் நம்பிக்கையடைய செய்ய வைக்கலாம் என்ற பல கோணத்திலே யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மக்கள் சாய்ந்தமரது மக்கள் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் மக்கள் அரசியலில் ஒரு ஆர்வம் காட்டுவது தெளிவாக தெரியவில்லை. அதே போல சாய்ந்தமரதும் மிகவும் மந்தக்கதியில் இருப்பதாக விளங்குகிறது. மந்தக்கதியில். ஆனால் யாருக்கு யாரோடு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இன்னும் தெளிவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு வியூவர்களாக, பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எந்த வட்டாரத்தில் நல்ல எழுச்சி இருக்கிறது. ஒரு 1000 வாக்கு நான் கேட்டால் கூடுதலாக வரும் என்ற எண்ணப்பாடு எங்களுக்கு நான் உள்ளாலே கல்குலேஷன் செய்து கொண்டு போகிறோம் இருக்கிறது என்பது தெளிவான ஒரு திட்டத்தில் இருக்கிறேன். எதிர்காலத்தில் அது கூடலாம் இன்ஷா அல்லாஹ். அவர் சேர்ந்தார் இவர் சேர்ந்தார் என்ற விடயங்கள் நான் உண்மையிலேயே தலையை கொண்டு உடைச்சு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வேறு அணி, நாங்கள் வேறு அணி. இல்லை, நான் கேட்கின்றேன் சொன்னால் அவர் ஏசிஎம்சி தெரிவு செய்வதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அவர் முஸ்லீம் காங்கிரஸுடன் இணைந்திருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. அதனால தான் அதை நான் உங்களிடம் கேட்டேன். என்னென்றால் முஸ்லீம் காங்கிரஸில் இணைவது சம்பந்தமாக பல தடவை என்னுடைய கட்சியில் முக்கிய உறுப்பினரோடு பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏசிஎம்சி. ஏனென்ற காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் சலீம் அவர்கள் என்னுடைய நண்பர், முன்னாள் செயலாளர் அவர்கள், நானும் நெருக்கமாக பழகுவது. ஆனால் அவர் சில விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் பிரதேச சபை, நகர சபை என்கின்ற கோஷத்தோடு தான் அவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் அதுக்கு எதிர்ப்பானவர்கள் என்றுதான் நாங்கள் வந்தவர்கள். ஆனால் இருந்தும் என்னுடைய ஊர் பாதிக்கப்படுவதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் அதுக்குரிய கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியாகி அதுக்கான நீதிமன்றத்தில் அது தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அது இன்னும் அது தடை உத்தரவிலே இருக்கிறது. அதனுடைய அதாவது சாய்ந்தமரது பிரதேச சபைக்கான கெசட் வெளியாகிவிட்டது. அதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தடை உத்தரவை எடுங்கள் என்று சொல்லித்தான் அவர்கள் வழக்கமிட்டிருக்கின்றார்கள். இந்த தடை உத்தரவை எடுத்து நடைமுறைப்படுத்துங்கள் இந்த கெசட் என்ற ஒரு நிலைப்பாடு. இன்னும் ஒரு சில விடயங்கள் மாத்திரம்தான் அதுக்குள்ளே இருப்பதாக எங்களுக்கு ஊடகவியலாளர் என்ற வகையில் எங்களுக்கு புரிகிறது. சொல்லுங்கள். என்னை பொறுத்த மட்டிலே அந்த வழக்கு ஒன்று போடப்பட்டு வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டு போகின்றன. அது தீர்ப்பு என்னவாகும் என்று என்னாலும் கூற முடியாது, உங்களாலும் கூற முடியாது. அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் அவர் இப்போது சேர்ந்திருக்கிற கட்சி, அந்த கட்சி நகரசபைக்கு ஆதரவா இல்லையா என்ற இந்த தெளிவை எங்களுடைய மக்களுக்கு அவர் அரசியல் இந்த ஊரிலே செய்கின்றவர் என்ற அடிப்படையில் விளங்கப்படுத்த வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு அந்த கடப்பாடு இல்லை. ஏனென்றால் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு என்று தேர்தல் செய்தவர்கள். ஆனால் இன்று நாங்கள் ஊரோடு ஒத்து போவது என்ற எண்ணத்தோடு இருக்கிற நாங்கள். நிச்சயமாக கேள்விகளும் வந்திருக்கிற. ஆனால் நீங்கள் சொன்ன விடயங்களை பற்றி தான் கேள்விகள் வந்திருக்கிறது.
சிராஸ் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவருடைய ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி கட்சியின் உயர்பட உறுப்பினர் நீங்கள் தெளிவுபடுத்த முடியாது, தெளிவுபடுத்தி விட்டீர்கள் அந்த விடயங்களை சொல்லி தெளிவாக சொல்லி. என்னை பொறுத்த மட்டிலே தேர்தலில் நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறேன். என்னுடைய கட்சி எனக்கு அறிவிக்கவில்லை. என்னுடைய நண்பர் சிராஸ் சொன்னார், நான் பாராளுமன்ற தேர்தலில் கேட்க இருக்கிறேன், எனக்கு ஆதரவளிங்கள் மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் என்று கூறின விடயம் தான் இன்னைக்கு தெரியும். அதே போல சிட்டிங் மெம்பர் ஒரு ஆள், பார்லிமெண்ட் மெம்பர் ஒரு ஆள் இருக்கிற ஹரிஸ் அவர்கள், அதே போல் என்னுடைய நண்பர் ஃபைசல் அவர்கள் கேட்கிறார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற காலங்களில் இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடந்த உடனே பாராளுமன்ற தேர்தல் எந்த கட்சி வந்தாலும் நடக்கும், அது வெளியே வரும். அதுபோல் என்னுடைய தெளிவான பதிலை கூறியிருக்கிறேன், என்னுடைய கேண்டிடேட் 3 பேர் யார் என்று. அதே போல் எதிர்வருகிற காலங்களில் எல்லாம் தெளிவடை செய்யும். இன்னொரு கேள்வியை கேட்டுக்கிற சிஃப்னாஸ், மாகாண சபை தேர்தல் போட்டியிடுவதாக ஒரு கதையாடல் இருக்கிறது, அது சம்பந்தமான தெளிவான பதிலை தர வேண்டும். நான் போட்டியிடுவதாக மாகாண சபை இல்லை, என்னை பொறுத்த அளவிலே மாகாண சபை தேர்தல் தற்போது வருமென்ற எண்ணம் எனக்கு ஒன்று கிடையாது. என்றால் வருகின்ற போது அதிலே தேர்தல் கேட்பதில்லையா என்ற நிலைப்பாடை தெரிவிக்க முடியும். ஆனால் என்னுடைய இந்த வட்டார தேர்தல் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு இந்த லோக்கல் அத்தாரிட்டி தேர்தல் வரலாம் என்ற எண்ணப்பாடு இருக்கிறது. அதோடு நான் இந்த வட்டாரத்தை வென்று முதல்வராகிற வேலையை எப்படி பெறுவதென்று தான் நான் எல்லோரோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னோட கட்சியிலே முக்கியஸ்தர்கள் எல்லோரும் நல்ல, உங்களுக்கு தெரியும், கடந்த உயர்பிடத்திலேயும் கட்டாய உயர்பிடத்திலேயும் ஒரு நாங்கள் தெரிவுகள் நடக்கின்ற போது எந்த ஒரு உள்குத்துன்னு சொல்கிற உட்பூசல்கள் இல்லை உள்குத்துறங்கிற உள்ளால குத்துறங்கிற இந்த குத்தல்கள் எதுவும் செய்யாமல் தான் நாங்கள் ஓப்பனாக வச்சு ஒரு சிலரை பேசிவிட்டு சென்றோம். அவர்களே பின்னால் குத்தி இருந்தார்கள். ஆனால் அந்த பின்னால் குத்தப்பட்டவர்கள் எல்லோரும் எங்களோடு ஒன்று பேசிவிட்டு அந்த இடத்தில் போய் வேறு மாதிரி பேசி அதை செய்தார்கள். ஆகையினால் அது அவர்களுக்கு அந்த இடத்தில் இறைவனால் வெட்டப்படுவார்கள். நிச்சயமாக நீங்கள் சொன்னீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் உயர்படம் கூட இருக்கிறது. ஆனால் எமது கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே சொல்லியிருந்தார்கள். அந்த உயர்படத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வேறு ஒருவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வருமா, அல்லது அப்படி வந்தால் கட்சி என்ன முடிவினை எடுக்கல? என்னவென்றால் தற்போது இதுக்கு காலம் இருக்கிறது. தேர்தல் 9ஆம் மாதம் 21ஆம் தேதி, 9ஆம் மாதம் 15ஆம் தேதியும் மாற்றம் வரலாம். தற்போது தலைவர் அவர்கள் எவ்வழியே அந்த வழிதான் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் எஸ்ஜேபி கட்சி தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடு சில விடயங்களை பார்க்கும் பொழுது அனுரகுமார அவர்களோடு சில கடையாடல்கள் போய்கொண்டிருக்கிறது. அதுபோல இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர்கள் இந்த விடயங்களை தெளிவாக செய்திருக்கின்றார்கள், இந்த நாட்டை ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விடயத்தை நான் உங்கள் முன்வைக்கின்றேன். என்ன சொன்னால், நீங்கள் கட்சியினுடைய உயர்பட உறுப்பினருக்கு முக்கிய பதவியை வகிக்கின்றீர்கள், அதனால் தான் உங்களோட இல்லை. இந்த விடயம் என்னவென்றால், என்னை பொறுத்த மட்டிலே கட்சி ஒன்று இருக்கிறது, தலைமை ஒன்று இருக்கிறது. தற்போது நாங்கள் எஸ்ஜேபியோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அனுரகுமாரையோ சரத் பொன்சேகாவோ என்ற நண்பர் விஜயதாச ராஜபக்ஷையோ அதே போல பலவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஆனால் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை காலமும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேனைக்கு ஆதரவளிக்கின்ற போது மக்கள் எல்லாம் சென்ற பிறகுதான் நாங்கள் வந்தோம். எந்த மக்கள் சென்றாலும் என்னுடைய தலைவன் தேவைப்படும், என்னுடைய தலைவரும் கட்சியும் தேவைப்படும். ஆனால் அதே போல நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷையோடு நீதி அமைச்சராக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இருந்தார். அந்த நீதி அமைச்சராக அதை ராஜினாமா செய்துவிட்டு மைத்திரியோடு சேருவதற்கு நாங்கள் ஒரு 11 உயர்படம் கூடியிருக்கிறோம்.
அதே போல் முதலாவது உயர்வுடம் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது. அதே போல் பல கூட்டங்கள் நடைபெற்று மாற்றம் வரலாம். தலைவர் அவர்கள் கட்சி முடிவெடுத்து நீங்கள் சரத் பொன்சேகாவோடு வேலை செய்யுங்கள், விஜயதாஸோடு வேலை செய்யுங்கள், சஜித்தோடு வேலை செய்யுங்கள், இந்த இப்போ இருக்கிற டெம்பரரி ஜனாதிபதி வேலை செய்யுங்கள் சொன்னாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். கட்சி என்பது ஒரு அமீர், கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவோடு நாங்கள் கட்டுப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எம்பிமார்கள் எடுக்கிற தனி நிலைப்பாடுகள் எடுத்தால் அதோடு நாங்கள் இல்லை. கட்சியுடைய நிலைப்பாடு தான் நான். தலைமை கட்சி எவ்வளியோ நான் அவ்வளி தான். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். அண்மையில் நடந்த பேராளர் மகாநாட்டிலே பல பதவிகள் உங்களை நாடி வந்தாலும் ஆனால் நீங்கள் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்கவில்லை என்ற ஒரு விடயம் பேசப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக உங்களது கருத்து? இல்லை, அது என்னவென்றால் நானும் பைசால் காசிமுக்கும் நல்ல உறவு இருக்கிறது. அப்போ பைசால் காசிம் நானும் பேசிக்கொண்டோம், மச்சான் நீ பொருளாளராக இருக்கிறென்றால் நானும் பிரதி பொருளாளராக வேந்து கொள்கிறேன், எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நான் காசி விளக்கம் பார்க்க தான் விருப்பம் கூட. அப்போ அவர் சொன்னார், நம்ம மாற்ற தேவையில்லை, நாம் 2 பேரும் இருப்போம் என்று பேசிவிட்டு சென்றோம். ஆனால் ஒரு சிலர் எங்களுக்கு பின்னால் குத்தி இருக்கிறார்கள். அது மனவேதனை. அது தலைவருக்கும் பிறகுதான் தெரிந்திருக்கிறது. அதனுடைய வேதனைக்குரிய பரிசளிப்பு மிக விரைவில் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு கிடைக்கும். குத்தியவருக்கும் இறைவன் கொடுப்பான். அவர்னா கட்சியுடைய விளக்கங்களை விமர்சிப்பதும் நல்லமல்ல. அடுத்தது நான் தலைவரோடு நேரடியாக இருக்கின்றவன். இங்கே இருக்கிற உள்ளூர் கதைகள், நாங்கள் தான் பெரிய ஆக்கள், அது ஆக்கள், இது ஆக்கள் சொல்கிற கதையெல்லாம் நான் கணக்கெடுக்கிறதும் இல்லை. அவங்க இனி இங்கே இருக்கிற சந்தி வழியையும் முச்சாந்தி வழியையும் ஒரு சரி ஒரு காரை கொடுத்து அதுக்கு பொறுத்தல போகிற பேசுகிற எல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு உயர்படம் இருக்கிறது, கட்சி தலைவர் இருக்கிறார், 7 விரைவு தலைவர் இருக்கிறார்கள், எத்தனையோ உறுப்பினர் நண்பர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உறுப்பிடத்திலே மிகவும் நிதானமாக பேசுகின்றவர்கள், கட்சி வழிநடத்தலில் பங்கு கொள்கிறவர்கள். ஆகையினால் கட்சியோடு இருந்து என்ன பாதிப்புங்களுக்கு வந்தாலும் நாங்கள் கட்சியோடும் தலைமையோடும் இருந்து பயணிப்பதற்கும், ஆனால் இருந்தும் என்னுடைய நோக்கம் எதிர்பார்ப்பு எதிர்வருகிற உள்ளூராட்சி தேர்தலில் கல்முனை மாநகர சபை சார்பாக வட்டாரத்தை வென்று ஒரு முதல்வராகிற எண்ணத்தில் தான் நான் பயணித்து கொண்டிருக்கேன். அதனால் தான் நான் இந்த வட்டாரத்தோடு மட்டும் இருக்கிறேன். முதல் தேர்தல் செய்கிற என்றால் ஃபவுண்டேஷன் ஒழுங்காக இருக்கணும். இந்த வட்டாரம் ஒழுங்காக இருந்தால் தான் மற்ற இடம் போகலாம். ஆகையினால் என்னிடம் மாநகர சபை முதல்வர் கொடுக்கின்ற போது நாப்பட்டிமுனை, மருதமுனை, கல்முனைக்குடி, சாய்ந்தமருது என்ற பிரதேசவாதம் இல்லாமல் ஆக்கி கொடுப்பேன் என்பதை இந்த இடத்தை குறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால், மக்களா கட்சியா என்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வந்தால் யஹ்யா அவர்கள் எவ்வாறான விடயத்தை கைக்கொள்வார்கள்? இல்லை, என்னை பொறுத்த மட்டிலே யஹ்யா என்பவர் ஒரு தனி மனிதன் அல்ல. நான் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு முக்கிய பிரதிநிதி. கட்சியும் கண்மூடித்தனமாக ஒரு தீர்மானத்துக்கு எப்போதும் வராது. ஏனென்றால் நாங்களும் சில பட்டு அனுபவித்திருக்கிறோம். ஆகையினால் பல கட்டமான கூட்டங்கள் நடைபெறும். அந்த நடைபெறுகிற போது என்னுடைய தலைவன் உங்களுக்கு தெரியும், உலக நாட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கும் எங்களோடுக்கும் இருக்கிற நெருக்கங்களும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த தலைமை பல பக்கமும் பல சமூகத்தினோடும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றவர். ஆகையினால் நாங்கள் அவரோடு ஒன்றுபட்டு பேசி வருகிற போது மக்கள் ஒன்றுபட்டால் நாங்கள் மக்களோடு தான் இருப்போம். கட்சி மக்களோடு தான் இருக்கும். அது நானும் மக்களோடு தான் இருப்பேன், தலைமையும் மக்களோடு தான் இருக்கும், கட்சி மக்களோடு தான் இருக்கும். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எமது கட்சி ஒரு சுயாதீனமாக மக்களை விட்டுவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக விட்டு என்று சொன்னால் எப்படி பார்த்தாலும் பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வரப்போகிறார். அந்த விடயத்தை நம்ம கை கொண்டால் ஒரு சுயாதீனமாக மக்களை விட்டுவிட்டு கட்சி மௌனமாக இருப்பது பற்றி உங்களது கருத்து? என்னை பொறுத்த மட்டிலே கட்சிக்கு ஒரு அமீர் இருக்கிறார். அதுவும் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி எங்களுடைய மார்க்க வழியாக வந்த கட்சி. மக்களை விட்டு நாம் விலக முடியாது. கட்சியை வழிநடத்தக்கூடிய
அத்தனை தகுதியும் எங்களுடைய கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அவர் வழிநடத்தியாக வேண்டும். நாம் நடுவில் இருக்க முடியாது. ஒருவருக்கு ஆதரவளித்து சமூகம் சார்ந்த விடயங்கள் பல விடயங்கள் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் இருந்தும் எதிர்வருகிற தேர்தலில் பல விடயங்களை சாதிக்க வேண்டிய தேர்தல். ஏனென்றால் முஸ்லிம் மக்களுடைய வாக்கு எல்லா பிரதிநிதிகளுக்கும் தேவைப்படும். அதை தலைவர் அவர்களும் கட்சி அறிந்திருக்கிறது. ஆகையினால் இம்முறைதான் எங்களுடைய இருக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் இங்கே இருக்கிற பிரச்சனை பிரேசில பிரச்சனை காணி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் எழுதப்பட்டு கையொப்பமிட்டு ஆதரவளிக்கிற காலம் இது. ஆகையினால் மிகவும் தெளிவாக எல்லோரும் இருக்கிறோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அவ்வாறு வரும். இந்த மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக தருகின்றவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருப்பார்கள் என்று நான் சஜித் பிரேமதாஸ் என்று கூறவில்லை. அது விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களுக்கென்று ஒரு கட்சிக்கென்று மெமரண்டம் ஒன்று இருக்கும். அந்த மெமரண்டத்திலே சமூகம் சார்ந்த விடயங்கள் கட்டாயம் உள்ளடக்குவார்கள். யாருக்கு வாக்களித்தாலும், அதாவது நீங்கள் வாக்கினை கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இன்ன நபருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லும். அந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறு ஆதரவு அளிக்கின்ற பொழுது, உதாரணமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கட்சி ஆதரவு அளிக்கின்ற பொழுது என்ன டிமாண்ட், என்ன விடயங்களை அது சம்பந்தமாக பேசுவதற்கான உயர்படம் கூடுகிறது. உயர்படும்படி பல கூட்டங்கள் நடைபெறும். அதிலே தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த விடயங்கள் பேச வேண்டும் என்று பேசி அதுக்குரிய விடயம் வளமையாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் நடைபெறுமா நடைபெறாதா என்கிற பிரச்சனையும் இருக்கிறது. பிறகு நாங்கள் மெமரண்டம் சைன் பண்ணப்பட்ட விடயங்கள் நடக்கிறதா நடக்கவில்லையா என்று பல விடயங்கள் குறைகளும் இருக்கும். ஆனால் ஒரு சில விடயங்களையாவது செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் தலைமைக்கும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் காங்கிரஸின் கோட்டையாக இருக்கின்ற கல்முனை சரி சாய்ந்தமருது சரி அபிவிருத்தி பணிகள் மந்தகதியிலே இருக்கிறது. அபிவிருத்தி பணிகள் பெருமளவு நடந்ததாக நாங்கள் அறியவில்லை. நீங்கள் சொன்னீர்கள், நான் மேயர் பதவியை ஏற்பதற்கு அல்லது அதில் போட்டிடுவதற்கு தான் நான் இப்பொழுது தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த கட்டடம் கூட ஒழுங்காக இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவ்வாறு நீங்கள் ஒரு மேயராக தெரிவு செய்யப்பட்டால், நீங்கள் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டால், நீங்கள் அந்த மாநகர சபை கட்டடத்தினை கட்டுவதற்கு அல்லது அதனை அபிவிருத்தி செய்வதற்கு, மாநகர சபையை அபிவிருத்தி செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இல்லை அதனை நீங்கள் செய்வதற்கு எவ்வாறு முனைவீர்கள்? என்னை பொறுத்த மட்டிலே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தலைவர் உட்பட ஹரிஸ் முழு பேருக்கும் தெரியும். எனக்கு பல நண்பர்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். நிறைய வேலை நான் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கட்சி முஸ்லிம் காங்கிரஸ். அதுக்குத்தான் கேட்கிறேன், ஊரை ஒன்றுபட்டு அத்தனை விடயங்களையும் நாங்கள் இங்கே வருகிற எம்பியோடு சேர்ந்து வழி நடத்துகிறோம். எங்களை நகரபிதாவாக ஆக்கி எங்களை ஒரு மேயராக்குங்கள். அதுக்குரிய அத்தனை விடயங்களையும் பங்கிட்டு சாய்ந்தமருக்குரிய பங்கு என்ன, கல்முனைக்குடிக்குரிய பங்கு என்ன, கல்முனைக்குரிய பங்கு என்ன, நாப்பட்டிக்கு முனைக்குரிய பங்கு என்ன, மருதமனைக்குரிய பங்கு என்னன்னு சொல்லி ஈக்குவலாக பிரித்து அத்தனை வேலைகளையும் செய்து காட்டுகிறோம். அதற்காக எங்களை தெரிவு செய்யுங்கள் என்று போகிறோம். ஆனால் இதுக்குள்ள இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த கல்முனை மாநகர சபை 4ஆக பிரிகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்படி 4ஆக பிரிந்து வந்தால் நீங்கள் எந்த சபையில் நீங்கள் தேர்தல் கேட்பதாக? பிரிந்தாலாம் சாய்ந்தமர சபையில் எனக்கு கேட்கணும். சாய்ந்த சபையில் அதில் அந்த விடயங்கள் நான் நினைக்கவில்லை. எதிர்வருகிற தேர்தலில் நடைபெறுமா நடைபெறவில்லையாண்டி அந்த விளக்கம் வருகிற போது நாங்கள் சாய்ந்தமர சபையில் இருந்து அந்த காலங்களில் என்ன நிலைப்பாடு வருகிறதோ, ஆனால் அதுக்குரிய விடயங்களை எங்கிருந்தாலும் அந்த இடத்தை அழகாக ஒருங்கிணைத்து செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. பார்லமெண்ட் தேர்தல் ஒன்று வந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மரச்சின்னத்திலே கேட்குமா அல்லது வேறு கட்சியுடன் இணைந்து கேட்குமா? அது என்ன விஷயம் என்றால், தற்போது வருகிற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். ஆமாம். ஆகையினால் இப்போது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தான் பேசுவார்கள். ஆனால் நாங்கள் எஸ்ஜேபி கூட்டமைப்போடு இருக்கின்ற படியினால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% ஜட்ஜ் பண்ணலாம். ஒரு கூட்டு கட்சியோடு தான் நாங்கள் போவது வழக்கமான. ஒரு சில இடங்களில் எங்களுக்கு தெரியும், தலைவருடைய டெக் இருக்கிறது. முஸ்லீம் காங்கிரஸ் சின்னத்தில் கேட்டு வெல்லுவது வழக்கம். மட்டக்களப்பிலாம் அப்படி தான் செய்திருக்கிறார்கள். அது அந்த தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு கட்சியோடு பேசுகின்ற விளக்கப்படி செய்வார்கள். நிச்சயமாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.
எதிரொலி. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. 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 நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் தாருசபா தொலைக்காட்சியில் எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று எதிரொலி நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய உயர்பீட உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பிரதி பொருளாளர், யஹ்யா கான் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவர், அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அல்ஹாஜ் ஏசி யஹ்யா கான் அவர்கள் எங்களோடு கலந்து பல விடயங்களை தெளிவான முறையில் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதுதான் எங்களுடைய தொலைக்காட்சியோட நோக்கமும். அரசியல் பிரமுகர்களுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது, மக்கள் தான் அதனை தீர்மானிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். இறுதியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக, ஊர் தொடர்பாக, அதுபோல் கட்சி நிலைப்பாடு தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்னுடைய விளக்கம் என்னவென்றால், மக்கள் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும். எமக்கு நாள் இருக்கிறது, நாங்களும் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. கட்சி உயர்பீடம் எதிர் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது. முதலாக எங்களுடைய பேராளர் மாட்டுக்கு பிறகு முதல் உயர்பீடம் கூடுகிறது. அந்த உயர்பீடத்திலே பல தீர்மானங்கள் எடுக்கப்படும். அதன் பிறகு கட்சி ஒஃபீஷியலாக அறிவிக்கும் இந்த இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை தரும். அதே போல் என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய எதிர்கால நடவடிக்கை என்னவென்றால், நான் இந்த வட்டாரத்தோடு இருந்து, வட்டார மக்களோடு இருந்து, இந்த வட்டாரத்தை வென்று இந்த மக்கள் என்னுடைய கையளித்தால் எங்களுடைய மாநகர சபையிலே நகரபிதாவாக, மாநகர மேயராக சென்று நான் எல்லா இடங்களுக்கும் பொதுவான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி செய்வதற்குரிய பணியை செய்வேன். உங்களுக்கு தெரியும், இன்று எனது வீட்டுக்கு வந்தபோது குப்பைகள் மலிந்தன. இன்று நான் 1000 ரூபாய் காசு கொடுத்துத்தான் என்னுடைய வீட்டில் இருக்கிற குப்பை கூட நான் சுத்தம் செய்தது. என்னவென்றால், ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. எங்கெங்கு டிராக்டர்களை போட்டு அந்த குப்பையை கலெக்ட் பண்ண முடியாவிட்டால் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஒவ்வொரு இடங்களை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல குப்பை போடுவது, குப்பை கலெக்ட் பண்ணுவது, ரோட் சுத்தம் செய்கிற விளக்கங்களை ஒரு பிளான் விட்டு வெளிநாடு நிதிகளையும் கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு திறமை என்னிடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அது விளங்காது. ஒரு சிலர் ஏனென்றால், ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், மாநகர முதல்வர் என்றால் 9 மணிக்கு போய் 5 மணிக்கு விட்ட போகிற என்று நினைத்து கொண்டிருக்கிறார். மாநகர முதல்வர் என்பது காலையிலே 7:30 மணிக்கு ரோட்டுக்கு வந்தால் அவர் ஊருக்குள் இருக்க வேண்டும். 12 மணி வரை ஊருக்குள் இருக்க வேண்டும், நடக்கிறதை கண்காணிக்க வேண்டும். பிறகு 1 மணிக்கு போய்த்தான் காரியாலயத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது ஊர் அப்படியே இருக்கும், அவர் ஆஃபீஸில் இருப்பார், ஊர் அப்படியே கிடக்கும், யார் என்ன செய்கிறாங்க எதுவும் விளங்காது. இங்கே பாருங்கள், எல்லா இடங்களும் குப்பைகள், எங்கெங்கே இருக்கிற எத்தனை இடங்கள் சுத்தம் செய்ய முடியும்? ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பு இந்த இடத்துல இல்லை. அதுகளை ஒழுங்காக செய்வதற்கு எங்களிடம் கையில் ஒப்படைத்தால், எங்களுடைய வாகனத்திலும் குப்பை ஏற்றவில்லை, நாங்கள் வாகனத்தை ஏற்றுக்கொண்டு எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் தேவைப்பட்ட விடயங்களை சொந்த நிதியிலும் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். மக்கள் எங்களோட கையில் கொடுக்கின்ற போது நாங்கள் அதை செய்து மக்களுக்காக செய்து காட்டுவோம். நிச்சயமாக இந்த அளவிலே நாங்களும் இந்த செவியை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றோம். இன்றைய எதிர் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எங்களது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய உயர்பீட உறுப்பினர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பிரதி பொருளாளர், யஹ்யா கான் ஃபவுண்டேஷனூடாக பல அபிவிருத்திகளை இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் செய்து காட்டிய ஒரு நபர் இந்த இடத்திலே எங்களோடு இணைந்து அவருடைய அந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து கொழும்பிலிருந்து வருகை தந்த உடனேயே இந்த செவியை நடத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடும் இருந்தது. என்னென்னு சொன்னால், அந்த நேரத்துக்கு நாங்கள் நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதற்கும் ஒத்துழைப்பு வழங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற சக உங்களது நண்பர்கள், ஆதரவாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி.